Hi, hello, எல்லாருக்கும் வணக்கம். Welcome back to my family in Japan. பிடிச்சமான சாக்லேட் வந்து செஞ்சுட்டோம். யூஸ்வலாக நம்ம சாக்லேட்ஸில் வந்து கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்ருப்போம். ஆனால் நம்ம கையால் வந்து சாக்லேட்டை செஞ்சு நமக்கு பிடிச்ச டாப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதுக்காக இன்றைக்கி நம்ம ஜப்பானில் இருக்க ஒரு இடத்துக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு பின்னாடி தெரிகிற இந்த இடத்துல தான் வந்து நம்ம இன்றைக்கி சாக்லேட் வந்து செய்ய போகிறோம். ஸோ இங்கே வந்து நம்ம சாக்லேட்டை செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 4 நாளைக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த இடத்துக்கு வந்து புக் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம். இங்கே வந்து 8 பேர் தான் ஒரு பேட்ச்சில் வந்துட்டு சாக்லேட்டை வந்து செய்யறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த 8 பேருக்கான இடத்தையும் வந்து அவங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் நம்மளை செய்யறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இப்போ ஆர்டர் சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன பேஸ் வேணும், என்ன டாப்பிங்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சூஸ் பண்ண சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த நம்ம பண்ண சாக்லேட்டை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அது எந்த மாதிரி இருக்குங்கிறத கூட நாமளே வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அலாட் பண்ணியிருக்கிற ஸ்பேஸில் வந்து நம்ம நின்னாச்சு. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சாக்லேட் வந்து செய்ய தெரியாதில்ல, அதனால் இவங்களே வந்து ஒரு சாக்லேட்டை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செஞ்சு அதுக்கான விளக்கத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. சேஃப்டிக்காக ஃபஸ்ட்டு வந்து சானிடைசர் போட்டுக்கலாம். நான் தான் வந்து சாக்லேட் செய்ய போகிறேன். ஆனால் வந்து எங்கள் 3 பேர்த்துக்குமே வந்து க்ளவுஸ் வந்து போட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் சஞ்சித்தும் சேஃப்டி தான். பேப்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து 4 பார்ட்டாக வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதுக்கான நைஃபும் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. இது பார்க்க ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. இதை எப்படி 4 பார்ட்டாக கட் பண்ணுறதுன்னு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம 2ஆம் அதில் இதை கட் பண்ணுவோம். பழையாவும் இருக்குங்க கடவுளையே. இந்த வேப்பர் மம்மி கட்டி 2 பார்ட்டு நான் கரெக்டாக கட் பண்ணிட்டேன். இதை குட்டி எப்படி கட் பண்ணுறது தெரியல. பழையாக வெளியே கட் பண்ணிட்டு இங்கே வந்து 3 விதமான டேஸ் சாக்லேட் வந்து வச்சுருக்காங்க. அதாவது பிட்டரு, மில்க்கு, ரூபின்னு 3 விதமானது வந்து வச்சுருக்காங்க. நாம் இதில் எது நமக்கு பிடிக்குதோ வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே போடுற டாப்பிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 17 விதமாக வந்து கொடுக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம 4 வகையை தான் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து ரெயின்போ ஸ்ப்ரிங்கிள்ஸும் ஆல்மண்டும் ட்ரைடு ராஸ்பெரியும் மேஷ்மெலோவும் எடுத்திருக்கேன். பேஸாக வந்து ரூபி சாக்லேட்டை தான் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து கிட்கட் செய்யறதுக்காக கொடுத்துருக்க மோல்டில் இதை வந்து ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த 4 வேப்பரையும் இந்த சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக வந்து சாக்லேட்டால் கவர் பண்ணிடலாம்.
வந்து ஒவ்வொரு டாப்பிங்ஸை வந்து நம்ம மேலே அப்ளை பண்ணலாம். நம்ம சாக்லேட் வந்து மோல்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டோம். டாப்பிங்ஸும் போட்டாச்சு. இதை வந்து கூல் பண்ணி அவங்க தரத்துக்கு வந்து 45 நிமிஷம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வரையும் நம்ம வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்தனே இதை நம்ம கொடுத்துட்டு போய் எங்கேயாவது வெயிட் பண்ணலாம். டோக்கியோவில் இருக்க இந்த கிட்கேட் சாக்லேட்ரி தான் வந்து உலகத்திலேயே முதல் முறையாக வந்து சாக்லேட்டை நம்ம கையாலேயே தயாரிக்கணும் அப்படின்றதுக்காக உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இதோட பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க நிறைய இடத்துல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. $2.50 வந்து சாக்லேட் ரெடி ஆயிரும், நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து 45 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. வாங்க நம்ம இப்போ போய் நம்மளே நம்ம கையால் செஞ்ச சாக்லேட்டை வந்து வாங்கிக்கலாம். நல்லா வந்திருக்குல்ல சாக்லேட். எப்படி வருமோன்னு நினைச்சேன், ஆனால் பார்க்க ரொம்ப அழகா வந்திருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் கிட்கேட் சாக்லேட்டை வந்து ஓனாக நம்ம கையால் எப்படி தயாரிச்சோம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.